கரூர்ல நடந்த அந்த விரும்பத்தகாத சம்பவம், அதை தொடர்ந்து விஜய் கட்சியினர் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. சிபிஐ விசாரணை வந்து வேணும் அப்படின்ற மாதிரி பல கோரிக்கைகள் வச்சுட்டு வராங்க. இந்த சம்பவம், இந்த ஒரு நிகழ்வுல சட்ட ரீதியா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, சட்ட ரீதியா விஜய்க்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு பாக்குறீங்க சார்? இது ஏற்கனவே இந்தியாவில பல நிகழ்வு நடந்துருக்கு. புறாமே ஒரு தியேட்டர் ஒண்ணுல, வடநாட்டுல ஒரு தியேட்டர் எரிஞ்சு போன போது, இப்ப வந்து ஐபிஎல் கர்நாடகாவில் வந்து ஐபிஎல் இதே மாதிரி ஸ்டாம்பிங் நடந்து அங்க வந்து இறந்தது. அது கும்பமேளாவில் வந்து இறந்து போனது. ஏற்கனவே வந்து ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கும் போது கும்பகோணத்துல அந்த இதுல நடந்தது, குளத்துல நடந்தது சம்பவம் இருக்குது. புறாமே இது விஷயமா வந்து ஏற்கனவே வந்து இது போன்ற ஒரு கூட்டங்கள் ஏற்கனவே வந்து பொது சொத்துக்களை நாசப்படுத்தி தடுப்பும் சட்டம் ஒண்ணு வந்து 1990 வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு பேரணி, ஒரு பொதுக்கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் போன்று ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற போது அந்த நிகழ்ச்சியில் ஏற்படக்கூடிய ஏதாவது சொத்துக்களுடைய இழப்பு ஏற்பட்டால், அது தனியார் சொத்தாக இருந்தாலும் சரி, அரசு சொத்தாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட கட்சிகள் தான் பொறுப்பேற்று சொல்லியிருந்தாங்க. போறாமே இது வந்து உங்களுக்கு தெரியும், டெல்லியில மற்ற இடங்கள் நடந்துருக்கு. போறாமே இப்ப வந்து நடந்திருப்பது ஒரு மனித பேரழிவு. இட்ஸ் மேன்மேட் டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டர் என்பது வந்து இயற்கையால் ஏற்படக்கூடிய ஒரு பேரழிவு. இது அப்படி அல்ல, இது மனித பேரழிவு. அது எப்படின்னு கேட்டா, இது ஏற்கனவே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே இவங்க திருச்சியில் நடத்தக்கூடிய அந்த வந்து தேர்தல் பிறப்பறை கூட்டத்துக்கும் ஏற்கனவே கேட்டு அங்க வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. அனுமதி கொடுக்கிற போதே நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. போறாமே நீங்க எந்த இடத்துல கூட்டுறீங்க, எத்தனை பேர் வருவாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் என்னங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. போறாமே அப்புறம் தான் இந்த இடச்சிக்கல்லாம் வந்து போறாமே இதுல பார்த்தோம் வந்து 26ஆம் தேதி அன்றைக்கு அவங்க வந்து இந்த வழக்கில் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கூடிய மதியழகன் இருக்காருல்ல, அவர் தான் அந்த மாவட்ட பொறுப்பாளர். அவரு கொடுத்திருக்கூடிய விண்ணப்பத்துல வந்து 10,000 பேர் வருவான்னு சொல்லிருக்காங்க. போறாமே அது மட்டுமல்ல, அந்த வேலூருக்கு வருகிற போது, பரமத்தி வீடு வருகிற போது 9 மணிக்கு வந்துடுவாரு. வந்து அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்து கரூருக்கு வருகிற போது 12 மணின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தேதி பிக்ஸ் பண்ணது மிக முக்கியமானது. அப்ப வந்து இந்த வந்து வேலூர்ல இருந்து அவர் வந்து அங்க இதுக்கு போகும்போது, கரூர் போகும்போது இடையில வந்து ரோட் ஷோ போட்டிருக்காங்க. இந்த ரோட் ஷோங்கிறது எனக்கு தெரிய, நான் படிச்ச வரைக்கும், ஏன்னா இப்ப எஃப்ஐஆர் காப்பில வாங்கி பார்த்தேன், ரோட் ஷோ நடத்துவதற்கு எந்த அனுமதியும் பெறல. போறாமே அப்ப இவரு வந்து சென்னையில இருந்து வந்து ஹெலிபேட்ல தனி ஹெலிகாப்டர்ல வராரு. போறாமே அப்ப ஹெலிகாப்டர்ல வரக்கூடியவரு ஏன் லேட்டா வந்தாரு? இது ஒரு பெரிய கொஸ்டின். இப்ப அருணா ஜெகதீஷனுடைய வந்து தனிநபர் ஒரு நபர் குழு விசாரிக்க போறாங்க. இருந்தாலும் கூட ஒரு வழக்கறிஞராக, ஒரு மனித உரிமை வழக்கறிஞராக நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க நடிகராக கூட இருக்கலாம், வேற விஷயம். நடிகரை வந்து அரசியலுக்கு வரலாம். நீங்க கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க. 2027 வந்து தேர்தலுக்கு வந்து ஆட்சிக்கு வரப்போறேன்னு சொல்றீங்க. அப்ப உங்களை தகுதிப்படுத்திக்கிற பொறுப்பு உங்களுக்கு உண்டு.